மீடியமாக ஸ்டார்ட் ஆகும். மீடியம் சைடில் மிஷின் போட்டுருமா? அப்படியே மீடியமாக நார்மலாக வெட்டிடுறேன். ஒரு கொஞ்சம் நான் போட்டு அதான் சைடு பேங்காக குறைச்சிட்டு கொஞ்சம் மேலே மீடியமாக சீ வர்ற மாதிரி முடியாது சுட்டாத மாதிரி அப்படியே குடன் உள்ள மிஷின் வர்ற ஃபீலிங்லாம் இல்லைல்ல. பஃபுன்னு இருக்குது முடி. இப்படியே போகும்போது போலீஸ் எதுவும் உங்களை பிடிக்கல ப்ரோ? முடி நான் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கிறேன் பின்னாடி. ஓகே ஓகே. இந்த முடி சீவுனா தண்ணி ஊற்றி தான் சீவணும். அதில் எவ்வளோ நீட் வருது இது? அப்பா லேடிஸ் முடி மாரி மொட்டையை சிசரில் எல்லாத்தையும் அங்கங்கே வெட்டி விட்டு அதுக்கப்புறம் ரவுல் பண்ணலாம்ல. பொக்க பொக்க பண்ணலான்னு பார்த்தேன். அவனுக்கு வலிக்குது. சீ போடும்போது அப்படி எப்படி வலிக்கல. வலிக்காம தொட்டா இப்படி குச்சி இருக்கிறதுக்கே நம்ம ஆமாம் வலிக்கும். தலை வாஷ் பண்ணும்போதெல்லாம் எப்படி ப்ரோ? ஒரு அழகாக தண்ணி ஊற்றி தான் அடிக்கிறீங்க. அப்போல்லாம் வந்து எப்படி தலை சிக்கலை தலைமுடி ஷாம்பு போடும்போது எப்படி தலை உள்ளார அப்படியே ஷாம்பு போட்டு மசாஜ் பண்ணுவீங்க? அப்போல்லாம் சிக்குமே பயமா? வெள்ளாச வெள்ளாசம் நல்லா சித்தான். வந்து அப்படியே தண்ணி போட்டு பண்ணேன். ஆனால் தண்ணி போட்டால் தம்பிக்கு வலிக்குதுன்றாங்க. அதனால வெறும் சிஸ்டரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு பண்ணலான்னு மேலே ஃபுல்லாக நல்லா குறைச்சிட்டு அப்போ இப்போ நான் முடி வெட்டும் போது எப்படி பாரம் தரும்போது வெயிட் பண்ணுறது தெரியுதா இல்லை அப்படியே சைடில் காற்று ஃப்ரீயாக போகுமே. ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். எது ஃப்ரீயாக இருக்கா? என்ன சொன்ன? ரொம்ப குறைக்க வேணான்றியா? இதுக்கு மேலேயுமா குறைக்க வேணாமா? ஆல்ரெடி ஃபுல்லாகவே பறிச்சு எவ்வளோ ஷார்ட்டாக நார்மலாக இருக்கு முடி. அப்போ தான் இல்லை முடி ரொம்ப குறைக்க மீடியமாக தான். அப்போ தான் ரொம்ப சுருட்டே இருக்காது. இந்த சீவு மூட அந்த படிஞ்சு இருக்கும் பார்த்தியா?
மீஸ் முறுக்குற மாதிரி வேணுமா? மீடியமாக இருந்தால் போதும்ல. நாட்டா எங்கள் ஊரில் சிங்கப்பூர் சலூன் கடை வச்சிருந்தாரு. சாச்சா ஏதோ மேஜிக் பண்ணிட்டாரா? ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினச்சா இந்த உலகம் ஒருத்தனை பார்க்குற பார்வையை மாற்ற முடியும்னு எனக்கு சாச்சாவை பார்த்து தான் தெரிஞ்சது.